ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இப்போ வந்து பொதுவாக எல்லா குழந்தைகளுமே ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க. பொம்பளைகளானாலும் சரி, குழந்தைங்களானாலும் சரி, எல்லாருமே ரொம்ப ஒபிசிட்டின்னு சில இடத்துல எல்லாம் அந்த மாதிரி குண்டாக இருக்கிறாங்க. அதுக்கு வாக்கிங்கு, எக்ஸசைஸு அது இதுன்ட்டு டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்றது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை விட நல்லது நம்ம வீட்டில் வந்து 3 நேரம் சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க. அதில் வந்து இத்துணூண்டு தான் சாப்பிட்ணும், ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்ணும், இத்துணூண்டு சோறு சாப்பிட்ணும் அப்படி எல்லாம் கிடையாது. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுக்கோங்க. காலையில் டிஃபன் ஆனாலும் சரி, மத்தியானம் லஞ்சு, நைட் டின்னரு. நைட் டின்னர் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் ஏர்லியராக ஒரு 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தாலே போதும், குழந்தைகளுக்கானாலும் சரி, நம்மளுக்கானாலும் சரி, பெரியவங்களுக்கும். அதே மாதிரி வாக்கிங், இப்போ நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனம். இப்போ நானே இருந்தாலும் செய்யணுன்ட்டு எல்லாம் முடியாது, நம்மளால் நினச்சா நடக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் சோம்பேறித்தனம் யாருனால முடியும்? சிலவங்கெல்லாம் அதெல்லாம் பர்ஃபெக்டாக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் நானெல்லாம் செய்யவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த எக்ஸசைஸும் எதுவுமே பண்ணுறதில்ல. மாத்திரை சாப்பிட்றது மட்டும் சாப்பிட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குறேன், பிபிக்கு மட்டும். ஓகே. அதாவது உடம்பு கம்மியாகணுன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுனா போதும். 3 வேளை சாப்பாடு கரெக்டாக சாப்பிடுங்க. இப்போ லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸு, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப தொப்பை விழுந்திருக்கு, தொந்தி மாதிரி இருக்குது, வயிறு தொந்தியாக இருக்குது. குழந்தைகளுக்கு சில பசங்களுக்கெல்லாம் நல்லா உடம்பு தொந்தி இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நைட்டு படுக்கும்போது இப்போ ஃபோனே பார்க்குறீங்கன்னா நைட்டு படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போடுங்க. ஒரு காலை மடிச்சுக்கோங்க, அதுக்கு மேலே இன்னொரு காலை வைங்க. ஒரு கால் மடித்து அதுக்கு மேலே இன்னொரு கால் வச்சு ஒரு 5 இல்லாட்டி 10 கவுண்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ வைக்க முடியும்? ஃபஸ்ட்டு டேலாம் சிலவங்களுக்கு வைக்க முடியாது. அப்போ 1 or 2 அப்படி 1 2 3 அந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ 5 தான் முடியுது, இல்லை 3 தான் முடியுதுன்னா போதும். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த கால் வைங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ரைட்டுக்கு மேலே லெஃப்ட்டை வைக்கணும், அதாவது மடித்து வைக்கணும். கால் வந்து மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு காலை வைக்கணும். நம்ம சேரில் உட்காரும்போது கால் மேலே கால் போட்டு உட்கார்றோம்ல, அந்த மாதிரி. ஆனால் படுத்துட்டு செய்யணும். ஓகே. அப்படி செஞ்சிங்கன்னா என்னாகும், உங்கள் வயிற்றுக்கிட்ட இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் கொஞ்சம் குறையும். அதாவது ப்ரெஸ் ஆகும். நம்ம வந்து இப்போ டாய்லெட்டெல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டே யூஸ் பண்ணுறோம். யாருமே ஆர்டினரி டாய்லெட்டில் உட்கார முடியறதில்ல நம்மளால். எல்லாத்துக்குமே பொதுவாக குழந்தையிலேருந்து நம்ம அதுதான் பழக்கி விட்றோம். அதேமாதிரி சமணங்கால் போட்டு சாப்பிட்றதும் இல்லை, எல்லாம் டைனிங் டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்றோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வயசானவங்களானாலும் சரி, ஆம்பளையானாலும் பொம்பளையானாலும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நாளைக்கு, அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து 10 கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து 15 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள். அதாவது 2 கால்லையும் செய்யணும், ஒரு கால் மட்டும் இல்லை, 2 கால்லையும் செய்யணும். ஒரு கால் மடிச்சுட்டு இன்னொரு கால் அதுக்கு மேலே வைங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த காலை மடிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த காலை வைங்க. அப்படியே மடித்து படுத்துட்டு தான் செய்யணும், நின்றுட்டு உட்காந்துட்டு இல்லை, படுத்துட்டு செய்யுங்க. அதே மாதிரி கால் வலி இருக்குன்னா லேடிஸ்க்கு மோஸ்ட்லி இந்த குதிக்கால் வலியெல்லாம் இருக்குன்னா, நீங்கள் என்ன இப்போ பெட்டு வந்து உங்களுக்கு செவுத்தோரமாக சாயிற மாதிரி இருக்குன்னா, பெட்டு மேலே படுத்து பெட்டுக்கு அந்த காலை வந்து 2 மேலே தூக்குங்க, செவுத்து மேலே தூக்கி வச்சுக்கோங்க. தூக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அந்த வலி இருக்குல்ல, குதிக்கால் வலி, கால் வலி எல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசம் வரும். நீங்கள் அதுக்கு மேலே வச்சுட்டு அது காலை வந்து 2 மேலே தூக்கி வச்சிட்டிங்கன்னா போதும். பெட்டில் படுத்துக்கிட்டு கால் மேலே தூக்கி வைக்கணும், அதுதான் மெயின். அப்படி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலில் இருக்கிற வலியெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக இந்த இது வந்து குழந்தைகளுக்கானாலும் சரி, யாருக்கு படுத்துக்கிட்டு ஃபோன் பார்க்கும்போதெல்லாம் படுத்தா 2 கால், ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டு உட்கார வைங்க. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக இதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.